வெல்கம் டு ஆர்எஸ்ட் ஹெல்த் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான கிச்சன் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தேடியே வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒயிட் ஷர்ட்டில் இல்லைனா யூனிஃபார்மில் இது மாதிரி இங்க்கு பட்டுடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது போகவும் போகாது. சிம்பிளாக நம்ம ஈஸியாக அதை எப்படி போக்கலான்னு பார்க்கலாம். ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாங்க. நம்ம வீட்டில் இருக்க டெட்டாயில் இருக்குல்லையா, அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எங்கே உங்களுக்கு இங்க்கு கரை இருக்கோ அங்கே இந்த டெட்டாயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க இது மாதிரி டூத் ப்ரஷ் இருக்குல்லையா, அதை வச்சு நல்லா இது மாதிரி தேய்ச்சிட்டிங்கனாலே போதுங்க. நம்ம கலராக க்ளீனாகி வரும். இதில் கொஞ்சமாக நீங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர் அப்படின்னா லிக்விட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விம் லிக்விட் யூஸ் பண்ணுறேன். இது கூட நீங்கள் போட்டு தேய்க்கும்போது நல்லா போகும். அப்படி இல்லைனா ஷாம்பு 3 விதத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டிட்டர்ஜென்ட் பவுடர், லிக்விடு, இல்லைன்னா நம்ம வெசல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற லிக்விடு, இல்லைன்னா ஷாம்பு, இதெல்லாம் போட்டு நீங்கள் தேய்க்கும் போதே சூப்பராக அது க்ளீனாகி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு கருப்பாக இருக்குது. இது நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் இருக்க மாவு, அதாவது கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா கடலை மாவு, அப்படி இல்லைன்னா மைதா மாவு, அரிசி மாவு, எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மஷ்ரூம் மேலே தூவி விட்டுடுங்க. இது மாதிரி தூவி விட்டுட்டு 2 தடவை நல்லா கையில் நல்லா கலந்துடுங்க. நம்ம கையிலே வச்சு நல்லா அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும் போது மேலே இருக்கிற அந்த அழுக்கு, அந்த கரை, அந்த கருப்பாக இருக்குல்லையே, அதெல்லாம் ஈஸியாகவே வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மஷ்ரூம் வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் தண்ணியை நான் சேர்த்துட்டு நம்ம ஜென்டிலாக நம்ம அது மாதிரி அதை மசாஜ் கொடுக்குற மாதிரி பண்ணாலே போதுங்க. நமக்கு அழகாகவே அது நல்லா க்ளீனாகி வந்துடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? சிம்பிளாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி மாவு, கோதுமை மாவு, இதை போட்டாலே நமக்கு மஷ்ரூம் நல்லா க்ளீனாகி வந்துடும். இதை பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம டீப்பாக நல்லா க்ளீன் பண்ணோம் அப்படின்னும் போது நான் எப்படி அந்த தோல், மேலே இருக்க தோல் உரிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி உரிச்சிங்கன்னா நமக்கு அழகாக அந்த தோல் உறிஞ்சி வந்துடும். தோல் உறிஞ்சி வரும்போது மேலே இருக்கிற நமக்கு சில பேர் இதில் தோலை உரிச்சிட்டு கூட செய்வாங்க. நீங்கள் அது மாதிரி செய்யணுன்னா தண்ணியில் இது மாதிரி ஃபஸ்ட்டு பவுட்ரு போட்டு, அதாவது இந்த அரிசி மாவு இதை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இன்னும் நல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அப்போ தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கும் சரி, இந்த வீடியோ நெக்ஸ்ட் லெவலுக்கும் போவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்ம இன்னும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி அரிசி நம்ம வாங்கி வச்சுருப்போம், கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுனா என்ன ஆகுனா வண்டு வந்துடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரேஷனில் பச்சரிசி வாங்கும்போது நமக்கு இது மாதிரி வண்டு வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா ரேஷனில் வாங்கல பச்சரிசிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, கையில் நமக்கு எவ்வளோ டஸ்ட்டு நமக்கு வெள்ளை வெள்ளையாக வருதுன்னு. இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜெலிச்சிக்கலாம். ஜெலிச்சிட்டோம் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, அதில் இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு போயிடும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு தெரியுது நமக்கு. நீங்கள் இது மாதிரி ரேஷன்லேயோ இல்லை ரொம்ப நாளான அரிசி இருந்துச்சுன்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு இது மாதிரி ஜல்லடை வச்சு நல்லா அதை ஜெலிச்சிட்டிங்கன்னா நமக்கு அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் போயிடும். டஸ்ட்டு போயிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறோம். பாருங்கள், அந்த நம்ம எடுக்கும் போதே பாருங்கள், அந்த கரண்டிலேயே நமக்கு எவ்வளோ ஒரு வெள்ளையாக ஒரு டஸ்ட்டு இருக்குது. இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க என்ன ஜல்லடையாக இருந்தாலும் சரிங்க, இது மாதிரி ஜெலிச்சு பாருங்கள். நமக்கு அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நமக்கு எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி டஸ்ட்டெல்லாம் நல்லா அதை ஜெலிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஜெலிச்சேன் இல்லையா, அந்த அரிசி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், கையில் எந்த வித டஸ்ட்டுமே நமக்கு ஒட்டலை, தெரியுதா? இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அரிசி நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அரிசி இருக்கு இல்லையா, அதனால நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம யூஸ் பண்ணுற நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இருக்குது இல்லையா, எந்த எண்ணெயாலும் சரிங்க. நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் இல்லைனா வந்து நம்ம யூஸ் பண்ண நல்லெண்ணெய் எதுனாலும் எடுத்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, இந்த அரிசி இருக்கு இல்லையா, அரிசியில் சைடில் எல்லா பக்கமும் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அரிசிலையும் நல்லா வந்து இது மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது என்ன ஆகும்னா, நமக்கு இந்த கடலெண்ணெய் இந்த வந்து நல்லெண்ணெயோட ஸ்மெல்லுக்கு வண்டெல்லாம் வந்து மேலே வந்துடும். மேலே வந்துச்சுன்னா நமக்கு அந்த எண்ணெய்லாம் நம்ம சைடில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் வந்து ஒட்டிட்டு வெளியில் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி வசம்புன்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லாதது. இது எடுத்துக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை நான் வந்து இப்போ நல்லா ஒரு பேக் மாதிரி பண்ணி நம்ம ரப்பர் பேண்டோ இல்லைனா வந்து நூல் வச்சு கட்டி நம்ம உள்ளே போட்டுடலாம். இது மாதிரி போட்டாலுமே நமக்கு வண்டு வராமல் இருக்கும். வண்டு இருந்தாலுமே நமக்கு வண்டெல்லாம் வெளியே வந்துடும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகா நம்ம வந்து போட்டு வைப்போம், அதுக்கு பதில் நீங்கள் இது மாதிரி வசம்புன்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லாதது, இதை நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள். நமக்கு வண்டெல்லாம் எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இது மாதிரி காஃபி கறியோ டீ கறியோ நம்ம வந்து ஒயிட் ட்ரெஸ்லையோ இல்லைனா ஒரு கலர் ட்ரெஸ்லையோ பட்டுடுச்சுன்னா என்ன பண்ணலான்றது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கர்ச்சிப்பில் பார்த்திங்கன்னா காஃபி கொட்டுடுச்சு. இதை நம்ம எப்படி வந்து அந்த கரையை ரிமூவ் பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைசால், நம்ம வந்து ஃப்ளோர் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன், லைசால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த தண்ணியில் நம்ம கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம இந்த கரை படிஞ்ச இந்த கர்ச்சிப்பு இருக்கு இல்லையா, அதை நான் வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அது ஊறட்டும். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுன்னு இருக்கட்டும். தண்ணி ரொம்ப சூடாக இருக்க வேணால், ஓரளவுக்கு வெதுன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த கரைலாம் சூப்பராக நமக்கு போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சமாக ஓட்டிகிட்ருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் சோப் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பவர் சோப்பு. நீங்கள் எந்த சோப் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த சோப் பவர் சோப் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு க்ளீனாகி வருது. பாருங்கள், நான் லைட்டாக தான் தேய்ச்சேன். அந்த கலர்லாம் நமக்கு லைட்டாக ஊட்டிகிட்டு இருந்தது இல்லையா, அந்த காஃபி கலரு, அது போயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் போடும்போது அந்த கலர்லாமே சூப்பராக போயிடும். நீங்கள் கலர் துணி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து லைசாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வெதுன்னு தண்ணியில் கொஞ்சமாக டெட்டால் சேர்த்துட்டு நீங்கள் அந்த கரை பிடிஞ்ச அந்த துணியை ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நார்மல் வாஷில் போட்டு எடுக்கும் போது, வாஷிங் மிஷின்லையோ இல்லை கையிலோ தேய்ச்சி எடுக்கும்போது சூப்பராக நமக்கு அந்த கரைலாம் ரிமூவ் ஆகி வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அந்த கரைலாம் நமக்கு சூப்பராக போயிடுச்சு. இது காய வச்சு எடுக்கும் போது அந்த கரைலாம் இன்னுமே நமக்கு நல்லாவும் போயிடும். சப்போஸ் உங்களுக்கு ஓவராக கரை அதிகமாக இருந்துச்சுன்னா 2-3 வாஷ் இது மாதிரி பண்ணும்போது அந்த கரை வந்து நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய சாரியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்டரில் இருக்க அந்த கலர் இருக்குல்லையே, அது ஒட்டிக்கிச்சு. இது வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பட்டு சேலைலாம் கிடையாதுங்க, நார்மலான ஒரு சேலை தான் இது. இந்த கரையை நம்ம எப்படி போக்கலான்றது பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வெதுன்னு இருக்குது. இதில் வந்து லைசால் சேர்க்குறேன். இந்த புடவை பார்த்திங்கன்னா பட்டு சேலைலாம் கிடையாதுங்க, நார்மலான புடவை தான், அதனால தான் லைசால் நான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களோட புடவையோட தன்மையை பொறுத்து நீங்கள் லைசால் சேர்க்கலாமா வேணாமான்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைசால் சேர்க்கும் போது நமக்கு சப்போஸ் வந்து கலர் வந்து ரொம்ப வெளுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன், இன்றைக்கி எப்படி போதா இல்லையன்றப்ப பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைசாலில் இருக்கிற அந்த தண்ணியில் நான் வந்து இந்த புடவையை ஊற வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டவங்க. எந்த வித லிக்விடும் நான் சேர்க்கலை, ஒன்லி லைசால் குண்டி சேர்த்து நம்ம ஊற வைக்கிறோம். ஊற வச்சுட்டு நான் வந்து இதை பார்த்திங்கன்னா இந்த பவர் சோப் இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து கொஞ்சமாக அதில் வந்து எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அப்படி இல்லை அப்படின்னா இதை அப்படியே வந்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா வந்து நம்ம சோப்பு நம்ம யூஸ் பண்ணுற, அதாவது டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த சோப் யூஸ் பண்ணுறேன். இந்த சோப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து கரையெல்லாம் சூப்பராக போதுங்க. உங்களுக்கு இந்த சோப்பு கிடச்சிதுன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. நீங்கள் இது மாதிரி லைட்டாக வந்து துருவி போடும்போது அந்த சோப்போட அந்த
நுரெல்லாம் நல்லாவே வரும். நான் இப்போது வாஷிங் மிஷினில் போட்டுட்டு ஒரு வாஷர் வச்சு நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காய வச்சுட்டு காட்டுறேன். நமக்கு எப்படி வந்து அந்த கரெல்லாம் போயிருக்கா என்னன்றது நம்ம பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா வந்து நார்மல் வாஷ் தான் வைக்கிறேன். இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு சென்சிட்டிவ் வாஷ்னு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான புடவையோ நம்ம துணி இருந்துச்சுன்னா சென்சிட்டிவ் வாஷில் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது நமக்கு எந்த வித டேமேஜும் வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள். வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காய வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாஷ் பண்ணிவிட்டு நான் காய வச்சுட்டேன். நமக்கு நல்லாவே அந்த கரை வந்து, அதாவது நமக்கு அந்த ரெட் கலரில் வந்து நமக்கு கரை படிஞ்சிருது இல்லையா, அது அளவுக்கு போயிருக்கு, ஓரளவுக்கு நமக்கு போயிருக்கு. இதே மாதிரி 2-3 வாஷ் நம்ம வச்சு எடுக்கும் போது நல்லாவே போயிடும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டை விட இப்போது நல்லாவே நமக்கு அந்த கரை வந்து அவ்வளோவா தெரியலங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஏதாவது ஒரு துணியில் கரை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் புடவைன்றதுனால நான் போட்டு ரிஸ்க் எடுத்து நான் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டினேன். இருந்தாலுமே எந்தவித டேமேஜும் இல்லை, நல்லா இருக்குது புடவை. கரைலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போயிருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. நெக்ஸ்ட் வாஷ் நம்ம வந்து வைக்கும் போது இந்த கரையும் நமக்கு போயிடும். அவ்வளோதாங்க. எனக்கு பார்த்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.